படைத்த இறைவனின் உணவை சாப்பிடுகின்றோம். அவன் கொடுத்த இந்த மார்க்கத்தில் உள்ள அத்தனை நேமத்துகளையும் அனுபவிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்குண்டான நேரம் இன்னும் நமக்கு வரவில்லை. ஒன்று பயம் அல்லது கூச்சம் அல்லது ஷைத்தானிய சிந்தனைகள், ஷைத்தானிய லாஜிக்குகள் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லது இந்த வேலையெல்லாம் நபியினுடைய காலத்திலேயே முடிந்து விட்டது, சஹாபாக்களின் காலத்திலேயே முடிந்து விட்டது. அப்படி கூட சிலர் சொல்கிறார்கள், இந்த காலத்தில் யாரையும் நம்ம நான் முஸ்லீம்களை அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இது நம்ம வேலையே கிடையாது, நம்மளை நம்ம சீர்திருத்தி கொண்டிருந்தால் போதும், நம்மெல்லாம் சரியாயிட்டா நம்மளை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். இதுவும் ஒரு ஷைத்தானிய சாத்தானிய சிந்தனை. இது அப்படி நான் கேட்குறேன், நாம் சரியாகிவிட்டால் நம்மை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்றால், உலகத்தில் அல்லாஹ்வின் சட்டங்களில் மார்க்க விஷயங்களில் 100% முழுமையாக சரியாக சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் நம்பிக்கையாலும் குடும்ப வாழ்க்கையாலும் பொருளாதாரத்திலும் சரியாக வாழ்ந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கள் ஏன் இஸ்லாமிற்கு வரவில்லை, அவர்கள் அழைத்து வந்தார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களது தாவா உண்மையாக இருக்குமேயானால், நாம் சரியாயிட்டாலே நம்மளை பார்த்து மக்கள் இஸ்லாமிற்கு வந்து விடுவார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு மக்களை அழையுங்கள், அழைத்த பிறகு அடி வாங்குங்கள், ஏன் கொல்லப்பட்டாலும் சகித்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும்?